கோயிலில் மணி அடிப்பதின் பின்னால் இருக்கும் ஆன்மீகமும் அறிவியலும். கோயிலுக்குள் நுழைந்தவுடன் பக்தர்கள் முதலில் செய்யும் செயல் மணி அடிப்பது. ஆனால் அது வெறும் வழக்கமான சடங்கு அல்ல என்பது பலருக்கும் தெரியாது. ஆன்மீக நம்பிக்கைகளும் அறிவியல் விளக்கங்களுக்கும் நிறைந்த இந்த எளிய செயலின் பின்னால் மன அமைதி, நேர்மறை ஆற்றல் மற்றும் இறை உணர்வை அதிகரிக்கும் பல சுவாரஸ்யமான காரணங்கள் உள்ளன. கோயில் மணி அடிப்பதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் தீராத கடன், மன உளைச்சல் அல்லது குடும்பத்தில் அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளால் நாம் அனைவரும் அவ்வப்போது பாதிக்கப்படுகிறோம். இத்தகைய இக்கட்டான சூழலில் மனதிற்கு நிம்மதி தேடி நாம் செல்வது இறைவனின் சந்நிதிக்குத்தான். கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நாம் செய்யும் முதல் செயல் அந்த மணியை அடிப்பதுதான். கோயில் மணி அடிப்பது என்பது வெறும் சடங்கு மட்டும் அல்ல, அது நம்முடைய ஆழ் மனதை இறைவனுடன் இணைக்கும் ஒரு பாலமாகும். இந்த எளிய செயலுக்கு பின்னால் மிக ஆழமான ஆன்மீக உண்மைகளும் வியக்கத்தக்க அறிவியல் காரணங்களும் ஒளிந்துள்ளன. இதனை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம் வாழ்வில் நேர்மறை மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். கோயில் மணியின் ஆன்மீக முக்கியத்துவம். ஆன்மீக ரீதியாக கோயில் மணி என்பது அநாகத நாதம் என்று அழைக்கப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியான ஓங்காரத்தை பிரதிபலிக்கிறது. மணியின் ஓசை நம் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி இறைவனை நோக்கிய ஒருமுகத்தன்மையை வழங்குகிறது. இது தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை அழைப்பதாக நம்பப்படுகிறது. ஆகம விதிகளின்படி மணியின் உடல் பகுதி அனந்தா எனப்படும் காலத்தை குறிக்கிறது. அதன் நாக்கு அன்னை சரஸ்வதியை குறிப்பதாக கருதப்படுகிறது. மணி ஓசை எழுப்பப்படும் போது அந்த இடத்தில் ஒரு புனிதமான அதிர்வு உருவாகிறது. இது பக்தர்களின் பிரார்த்தனையை நேரடியாக இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. மணி அடிக்கும் சரியான முறை. முதலில் மணியின் அடியில் அல்லது அதற்கு நேராக அமைதியாக நிற்க வேண்டும். உங்கள் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை மட்டும் நினைக்க வேண்டும். மணியின் நாக்கை பிடித்து ஒரே ஒரு முறை பலமாக ஓசை எழுப்ப வேண்டும். இது உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்தும். மணி அடித்த பிறகு அந்த ஓசை மெல்ல மெல்ல குறைந்து மறைவதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த அதிர்வுகள் உங்கள் காதுகளில் ஒலிக்கும் போது ஒரு சிறிய பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். அதன் பிறகு அமைதியான மனதுடன் கருவறையை நோக்கி சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். இதுவே முறையான வழிபாடாகும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள். கோயிலில் மணி அடிக்கும் போது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் இதுவாகும். ஆகமார்த்தம் தேவானம் கமனார்த்தம் ராக்ஷாம் குருகண்டாபரம் தத்ர தேவ அக்வான லாஞ்சனம் என்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஒரு முறை அல்லது 3 முறை மனதிற்குள் உச்சரிப்பது மிகுந்த பலனை தரும். கோயில் மணி ஓசையின் அறிவியல் நன்மைகள். கோயில் மணிகள் சாதாரண உலோகத்தால் செய்யப்படுபவை அல்ல. இவை காட்மியம், ஈயம், தாமிரம், துத்தநாகம், நிக்கல் மற்றும் குரோமியம் போன்ற உலோகங்களின் கலவையால் உருவாக்கப்படுகின்றன. இந்த உலோகங்களின் சரியான விகிதம் ஒரு தனித்துவமான ஒளியை உருவாக்குகிறது. இது மனித மூளையின் இரு பகுதிகளையும் சமநிலைப்படுத்தும் திறன் கொண்டது. மன அழுத்தம் குறையும். மணியின் ஓசை மூளையில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளை உடனடியாக நிறுத்தி அமைதியை தருகிறது. நேர்மறை ஆற்றல். மணியின் அதிர்வுகள் உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூண்டி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கச் செய்கிறது. கிருமி நாசினி. மணியிலிருந்து வெளிவரும் அதிர்வுகள் காற்றில் உள்ள நுண்கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டவை என அறிவியல் கூறுகிறது. ஞாபக சக்தி. இந்த ஓசை மூளையின் நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தி மற்றும் கவனிப்பு திறனை மேம்படுத்துகிறது. இறை நம்பிக்கை என்பது
வெறும் சடங்குகளில் இல்லை. அது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் இருக்கிறது. கோயில் மணி ஓசை நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனுடன் நம்மை இணைக்கிறது. அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்குச் செல்லும்போது இந்த ரகசியங்களை உணர்ந்து மணியை அடியுங்கள். உங்கள் வாழ்வில் அமைதியும் வளமும் பெருகும். நன்றி, வணக்கம்.